ஃபஸ்ட்டு படத்தில் ஒரு ஹீரோயின், செகண்ட் படத்தில் 2 ஹீரோயின், 3வது படத்தில் 3 ஹீரோயின் சொல்லிட்டு பிரதீப் ரங்கநாதனுடைய படங்களில் ஹீரோயின்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக தக் லைஃப் இந்த படத்தோடைய ஷூட்டிங்லாம் ஓவராலாக முடிஞ்சிருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா டியூரேஷனை பார்த்துருக்காங்க. 4 மணி நேரம் வந்திருக்கு. அதுக்கப்புறமா என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே 4 மணி நேரம் வந்திருக்கு, இந்த 4 மணி நேரம் படத்தை 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட் ஒரு பக்கம் ஒரு 2 மணி நேரம், செகண்ட் பார்ட் ஒரு 2 மணி நேரம். ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது ஒரு 2 மணி நேரம் படம் அப்படின்றது ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கும். கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி டீம் மெம்பர்ஸ்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் மணிரத்னம் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை அந்த மாதிரியான ஒரு பிளானிங் ப்ராசஸ் எதுவும் வேண்டாம், நம்ம ஏற்கனவே இதை பொன்னியின் செல்வனில் ட்ரை பண்ணியாச்சு, இந்த வாட்டி நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம், அந்த படத்தை முழுக்க கரெக்டான பேக்கேஜிங்கில் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ 3 மணி நேரமாக அதை ட்ரிம் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் இருக்காங்க. ட்ரிம் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா ஃபைனலாக இந்த படம் ஓவராலாக ரெடி ஆகிடும். பட் என்ன இருந்தாலும் இந்த 4 மணி நேரம் ஃபுட்டேஜில் படம் பார்த்துருக்காங்களே, அதுவே அவ்வளோ கிரிப்பிங்காக, அவ்வளோ விறுவிறுப்பாக அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு ஃபேஸில் படம் இருக்குன்ற மாதிரியான ஒரு அப்டேட்டை கேள்விப்பட்டிருந்தேன். கேட்கும் போதே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு.